அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். சிம்ம ராசிக்கார நேயர்களே, இது தெய்வம் கொடுத்திருக்கக்கூடிய வரம். இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை மட்டுமே தான் இனி கொட்டி கொடுக்க போகுது உங்களுடைய வாழ்க்கையில. டிசம்பர் 15க்கு பிறகெல்லாம் இது நடந்தே தீரும் இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில. முதல்ல இந்த சிம்ம ராசி யாருப்பா, அதை சொல்லு கேட்போம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய குணத்தை பத்தி நான் சொல்ல வேண்டியிருக்கா? சரி, இருந்தாலும் சொல்றேன், நீங்க யாருன்னு. இப்ப வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இது நடந்திருக்குன்றத நீங்களே இப்போ உறுதிப்படுத்துவீங்க. அதுக்கப்புறமா நான் சொல்லக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு உண்மைன்றது உங்களுக்கே தெரியும். சரி, சிம்ம ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில முதல் விஷயம் என்ன தெரியுமாங்க? உங்க வாழ்க்கையில முதல் விஷயம் என்ன தெரியுமாங்க? நீங்க இப்ப வரைக்கும் அன்புக்காக ரொம்பவே போராடக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. இந்த சிம்மராசினுடைய மனசுல எப்பவுமே இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா, அன்புக்காக இவங்க பயங்கரமா போராடுவாங்க வாழ்க்கையில. எப்படி அப்படின்னா, எல்லாத்தையும் விட எனக்கு தான் இவங்க அன்பு கொடுக்கணும், எனக்கானவங்க தான் இவங்க அப்படின்னு எல்லாரையும் தாண்டிட்டு போய் எனக்கு வேணும் அப்படின்றதுல உறுதியா நிற்பாங்க. இந்த சிம்மராசிக்காரர்கள் அன்புக்கு முழுக்க முழுக்க ஏங்கி இருக்கக்கூடிய ஒரு நபராக தான் நாம் பார்க்க வேண்டும். இப்ப வரைக்கும் சொல்றேன், இவங்க அன்புக்காக ஒவ்வொரு நாளும் சுற்றி அழையக்கூடிய ஒரு நபர்னு தான் நம்ம சொல்ல முடியுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க பாசத்துக்காக அலையக்கூடிய நபர்கள் தான். அது மட்டும் இல்லைங்க, இவர்கள் அன்புக்காகவும் தாண்டி, அதாவது சொல்ல போனா இந்த அன்பு மட்டும் இல்லை, காதலுக்காகவும் உரிமைக்காகவும் போராடக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்களுடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாக தான் இருக்கு. இதுல யாரும் மாற்றங்களோ இல்லை இப்படி இல்லைன்றத சொல்ல முடியாது. ஏன்னா இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடக்கிறதான சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ இருக்கும். சிம்மராசினுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்கள் என்றால் அது இதுதாங்க. இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இன்னும் இருக்குதுங்க. இவங்க உண்மைக்கு புறம்பாக ஒரு வார்த்தையை கூட பேச மாட்டாங்க. எது உண்மையோ அதுதான் நான் பேசுவேன். பொய் சொல்றியா, என் உயிரே போனாலும் சொல்ல மாட்டேன். உண்மை பக்கம் நான் நிக்கிறேன், நீ உண்மையா இருக்கியா, உன் கூட தான் நான் நிற்பேன், நீ ஏன் கவலைப்படுற, உன்னுடைய வாழ்க்கையில உன் பக்கத்துல நான் நிக்கிறேன், உண்மையா இருக்கல நீ, அதுவே எனக்கு போதும் அப்படின்னு இந்த சிம்மராசிக்காரர்கள் உண்மைக்கு துணையாக எப்பேற்பட்ட எல்லைக்கு சென்றாலும் சரின்னு கூடையே வருவார்கள் இந்த சிம்மராசிக்காரர்கள். இவர்கள் மற்றவர்களுக்காக உதவி இரக்க குணத்தில் ரொம்ப பேர் போனவர்னே சொல்லலாங்க. மற்றவங்களுக்கு உதவி அப்படின்னு கேட்டாங்களா போதும், உடனே ஓடோடி போய் உதவி செய்யக்கூடிய நபர்கள் தான் இந்த சிம்ம ராசிக்காரர்கள். இப்ப வரைக்கும் இவங்க இப்படிதான் இருந்துகிட்டு இருக்காங்க. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் எப்போதும் இப்படியே இருப்பதனாலேயே வாழ்க்கையில ஏமாற்றங்களை நிறையவே சந்திச்சிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல. சரிங்களா? யாரை நம்புனா நம்முடைய வாழ்க்கை நமக்கானவங்களா இருப்பாங்கன்றது இப்ப வரைக்கும் தெரியாத ஒரு புதிராதான் இருந்துகிட்டு இருக்கு இந்த சிம்மராசினுடைய மனசுல. இந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தும் ஒரு சில இடங்கள்ல தவறான வாழ்க்கைக்குள்ள தவறான ஒரு விஷயங்களை செய்து மிகப்பெரிய அளவுல பிரச்சனைல சிக்கிக்கிறதா செய்றாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள். இப்ப வரைக்கும் இவங்க பெருவிதமான வாழ்க்கைய வாழ்ந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். இந்த வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சில இடங்கள்ல வாழ்ந்திருக்காங்க வாழ்க்கையை, அவ்வளவுதான். மற்றபடி எந்த ஒரு விதத்திலையும் பெரிய அளவுல சந்தோஷம் என்பது நடக்கல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை. சரிங்க சாமி, இது வரைக்கும் நாங்க எப்படியோ கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கோம், அது எங்களுக்கும் தெரியும். உங்களுக்கு நீங்க சொன்னது எல்லாமே 100% உண்மைதான் சாமி. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் நல்லா இருக்குமா சாமி, அதுதானே எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கிற அவங்களுடைய வாழ்க்கையில இப்ப நான் சொல்றதாங்க நடக்க போகுது. அப்படி என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கிறீங்களா? கவலைப்படுறீங்களா? அந்த கவலை எல்லாத்தையுமே இது உங்களுடைய வாழ்க்கையில முறிவடிச்சுட்டு சந்தோஷத்தை மட்டுமே நிவர்த்தி செய்து சந்தோஷத்தை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையாவையே மாற்றி அமைக்க போகுது. அப்படிங்களா? உண்மையாவா சாமி? எனக்கு நிம்மதியா இருக்கும் சாமி அப்படி நடந்தா அப்படின்னு நினைக்கிறீங்களா? அது எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க, என்ன நடக்க போகுதுன்றதை பத்தி இப்ப நான் தெளிவாக சொல்றேன், கேட்டுக்கோங்க. சரி, சிம்ம ராசிக்கார நேயர்களே, முதல் விஷயமே உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னு கேட்கிறீங்களா? முதல் விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போறது என்ன தெரியுமாங்க? உங்களுடைய குடும்பத்துக்குள்ள செல்வத்தால் ஆன பிரிவினைகளும் செல்வத்தால் ஆன பிரச்சனைகளும் ஏற்பட்டிருக்கும். இப்போ வரைக்கும் சொல்ல போனா இந்த ஒட்டுமொத்த செல்வ பிரச்சனைகளும் செல்வத்தால் ஆன பிரிவினைகளும் முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்க போகுதுங்க. இப்ப வரைக்கும் சொல்ல போனா இந்த செல்வத்தினுடைய கஷ்டம் பெரும் கஷ்டமா இருந்துச்சு இந்த சிம்மராசியில.
ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் பட்ட எல்லா விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் முழுவதுமாக தீர்ந்து நன்மைகள் என்பது நடக்கும். செல்வத்தாழான கஷ்டத்துல சிம்மராசிக்காரர்கள் படாத பாடுபட்டுட்டாங்க. ஒரு நாளை தாண்டுறது கூட இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த அளவுக்கு செல்வ கஷ்டம் தலைக்கு மேல உச்சில வந்து அப்படியே ரங்கராட்டு ஆடுற மாதிரி ஆடிடுச்சுங்க வாழ்க்கையில. இப்ப வரைக்கும் இந்த செல்வ கஷ்டனால அந்த இடத்துல இருந்து வெளியே வர முடியாம ஸ்டக்காகி நிற்க வேண்டிய நிலைமை தான். அதாவது பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு போயிருப்பாங்க இவங்க அந்த செல்வ கஷ்டனால. ஆனா இனி இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக தீரப்போகுதுங்க. அதாவது இந்த செல்வ பிரச்சனை செல்வ கஷ்டம்ன்றதுக்கு எந்த ஒரு அடையாளமே இல்லாம இவர்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் நன்மைகளும் நடக்கும். செல்வத்தாழ முன்னேற்றங்கள் என்பது இருக்கும். இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில செல்வத்தாழான விஷயம் மட்டும் மாறலுங்க. இவர்களுடைய வாழ்க்கையில வெகு நாட்களாக இல்ல மாதமா கூட வச்சுக்கலாம். தொடர்ச்சியா ஒரு சில இடங்கள்ல இவங்க நம்பினவங்க இவங்களை ஏமாத்திக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்ம ராசிக்காரர்களை ஏமாற்ற முடியுமான்னு நினைச்சீங்களா? கனவுல கூட நடக்காதுங்க. இது புரியுதுங்களா? கனவுல கூட இனி இந்த சிம்ம ராசிக்காரர்களை ஒருத்தரால கூட ஏமாற்ற முடியாது. ஏன்னா இவருடைய தெளிவான அந்த சிந்தனை எண்ணங்கள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுக்கு கிடைக்கும். இந்த சிம்ம ராசியினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா ஒருத்தரை நம்பிட்டாலே ரொம்ப அதிகப்படியான நம்பிக்கையை வச்சிருவாங்க. இதனால வாழ்க்கையில கெட்ட விஷயங்கள் நடந்திருக்கே தவிர நல்லது சந்தோஷமான விஷயங்கள்னு அதிகமாக நடந்தது கிடையாது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கை. ஆனா இனி எல்லாமே நல்லதாக நடக்கும். சிம்மராசினுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கலான்னு ஆசைப்பட்ட இவர்களுடைய வாழ்க்கையில தொழில் தொடங்கலான்னு நினைச்ச இந்த சில நாட்கள்ல மிகப்பெரிய அளவுல குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகளும் தேவையில்லாத குழப்பங்களும் தான் நடந்திருக்குமே தவிர சந்தோஷங்கள் அப்படின்னு ஒண்ணு இல்லாமலே போயிருக்கும் இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை குடும்ப கஷ்டங்கள்னு எல்லாமே முழுவதுமாக வாழ்க்கையை விட்டே போக போகுதுங்க. நீங்க இப்ப வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லாமே உங்களுடைய குடும்பத்துக்குள்ள நடக்கும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகள் என்பது சந்தோஷமான விஷயங்கள் என்பது நடக்க ஆரம்பிக்கும். சுப நிகழ்ச்சிகள் என்பது இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வீட்டில் நடக்கும். முக்கியமா நீங்க ஆசைப்பட்ட பொருட்களை வாங்குவதற்கான அந்த செல்வம் என்பது உங்களுடைய கைகள்ல வந்து சேருங்க. இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆசைப்பட்ட அந்த செல்வம்ன்றது கிடைக்கல. உண்மையை சொல்ல போனா நீங்க ஒன்று நினைக்க உங்களுடைய வாழ்க்கையில மற்றொன்று நடக்குன்னு தான் இருந்துச்சு. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இவர்களுடைய வாழ்க்கையில அதாவது ஆசைப்பட்ட அந்த செல்வத்தாலான விஷயங்கள் எல்லாமே முழுவதுமா கிடைக்க ஆரம்பிக்கும். செல்வத்தாலான பிரச்சனைகள் எல்லாமே முழுவதுமா தீரும் சிம்மராசினுடைய வாழ்க்கையில. இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் சொல்ல போனா யாரோ ஒருத்தரை நம்பி மிகப்பெரிய சிக்கல்கள்ல அழைய வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில அந்த ஒரு விஷயம் நடக்குமான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பே இல்லைங்க. புரியுதுங்களா? வாய்ப்பே இல்லை, நடக்காது. அது எப்படி நடக்கும் அப்படின்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றத்தை பார்க்க போகிற சிம்மராசிக்காரர்கள். திருமணம் நடக்காதவர்களுடைய வாழ்க்கையில திருமண பாக்கியம் என்பது வருகின்ற காலங்கள் ஏற்படும். குழந்தையே இல்லைன்னு வருத்தப்படக்கூடிய இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில துன்பங்கள் எல்லாமே படிப்படியாக குறைஞ்சி சந்தோஷங்கள் என்பது வெகுவாக அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்க கனவுல மட்டுமே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த ஒரு வாழ்க்கை நிஜ வாழ்க்கையாக மாறப்போகுது இந்த சிம்மராசினுடைய வாழ்க்கையில. இனி எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் அதிகமா பயப்படணும் இல்ல கவலைப்படணும்னு நீங்க நினைக்கவே வேண்டாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வெகு மாதமா இல்ல மாசமா உங்களையே தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய கஷ்டங்கள் துன்பங்கள்னு எல்லாமே முழுவதுமாக நீங்க போகுது. இனி வரக்கூடிய காலம் சிம்மராசினுடைய அதிர்ஷ்ட காலமாகவும் பொற்காலமாகவும் இருக்கும். அந்த ராஜயோகத்தை பெற்று கூட இவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமா வாழ ஆரம்பிப்பாங்க இந்த சிம்மராசிக்காரர்கள். இனி எந்த ஒரு விஷயத்துக்காகவும் பயப்படணும் கவலைப்படணும் துன்பப்படணும் அப்படின்ற மாதிரி நடக்குமானா இல்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை சிறப்பிக்க இந்த சிம்ம ராசிக்காரர்கள். குடும்பத்துல அக்கா தங்கச்சி இப்படி இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல சந்தோஷமான விஷயங்கள் நடக்கலன்னு வருத்தப்பட்டிருப்பீங்கள, அதற்கான தீர்வுகளும் இந்த சிம்ம ராசினுடைய தொடர்புடைய நெருக்கமான நபர்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் கிடைக்கும். காதல்ல தோல்வி அடைஞ்ச உங்களுடைய வாழ்க்கை வெற்றியை கொடுக்கக்கூடியதாக மாறும். இது நாள் வரைக்கும் காதல்ல தோத்துட்டோமே அப்படின்னு வருத்தப்பட்டிருப்பீங்க, அவங்க உங்களுடைய வாழ்க்கையில சேரலன்னு நீங்க கஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் முழுவதுமாக இந்த சிம்மராசிலிருந்து விலகி சந்தோஷமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும்.
காத்து இருந்துட்டீங்க, இத்தனை வருஷங்கள் ஓடிடுச்சு, இனி கவலைப்படாம இருங்க, இன்னும் ஒரு சில தினங்கள் தான் இருக்கு. இவ்வளவு வருஷத்தை பார்த்து நீங்க இன்னும் ஒரு சில தினங்களை பார்க்க மாட்டீங்களா? நம்பிக்கையோடு இருங்கள். இந்த சிம்ம ராசினுடைய வாழ்க்கையில பட்ட துன்பங்கள் எல்லாம் நீங்கி நன்மை நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லது நடக்கும். நம்பினால் நல்லதே நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.